நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். சந்தோஷம். இந்த ஊர்ல வித்தியாசமா இல்லாத ஒரே விஷயம் இதுதான். சரி, அப்ப முதல்ல ஜிலேபிய போய் சாப்பிட்டு பாப்போம். மத்த விஷயத்தெல்லாம் அப்புறமா பாத்துக்குவோம். ஆக்ரா ஜிலேபியை விட பிரமாதமா இருக்கும் போலயே. மகாராஜா, மகாராஜா சொல்லுங்க. நான் கரண்டிய தொடாம எப்ப சமைக்க கத்துக்கிறனோ அது வரைக்கும் உங்களுக்கு என் கைகளால செஞ்ச உணவுகளை உங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணிருந்தேன். அந்த கடவுளோட அருளாலையும் பண்டிதர் ராமகிருஷ்ணரோட புத்திசாலித்தனத்தாலையும் நான் எடுத்த சபதத்தை முடிச்சிட்டேன் மகாராஜா. நான் காந்தத்தை பயன்படுத்தி கரண்டிய நல்லா சுத்த விட்டு கரண்டிய தொடாமலே உங்களுக்காக கத்திரிக்காய் அல்வா செஞ்சுட்டேன் மகாராஜா. மகாராஜா, அல்வா எப்படி இருக்குன்னு ருசி பார்த்து சொல்றீங்களா? முடியாது. இல்ல, நான் இன்னைக்கு எதுவும் சாப்பிடுற நிலைமையிலேயே இல்ல, எதையும் ருசிக்கிற நிலைமையிலேயே இல்ல. ஏன்னா என் வயித்துல காலையில இருந்து கடமுடான்னு சத்தம் கேட்டுட்டே இருக்க. ஆனா இந்த விஷயம் எல்லாம் தெரியாம நீங்க இங்க திடீர்னு வந்து நிக்கிறீங்க, அல்வாவை கொண்டு வந்திருக்கீங்க. ஆனா மகாராஜா, நீங்க சொல்லவே இல்ல. சொல்லணும் தான் நினைச்சேன். மகாராஜா, நான் எவ்வளவு கடினமான பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்காக கத்திரிக்காய் அல்வாவை செஞ்சிருக்கேன்னு உங்களுக்கு தெரியாது மகாராஜா. ஆமா மகாராஜா, இங்கே வாருங்கள். மகாராணி திருமலம்பா ரொம்ப அன்பா ரொம்ப காதலோட உங்களுக்காக கத்திரிக்காய் அல்வாவை செஞ்சிருக்காங்க. ஒருவேளை இதை நீங்க சாப்பிடலனா மகாராணி திருமலம்போடைய மனசு உடைஞ்சிரும் மகாராஜா. சரியா சொன்னீங்க. இந்தாங்க. என் வயிற்றுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லையா? இந்தாங்க மகாராஜா, சுவையான கத்திரிக்காய் அல்வா. எப்படி இருக்குன்னு ருசி பார்த்து சொல்லுங்க. சாப்பிடுங்க மகாராஜா. மகாராஜா, சாப்பிடுங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணர் அவருடைய நண்பனா கடமையை நிறைவேற்றி ரகசியத்தை எப்படியும் கண்டுபிடிச்சிட்டாரு. இல்லனா மகாராஜா, உங்களால மகாராணி திருமலம்பா கையால செய்யப்பட்ட விசேஷ சுவையான அல்வாவை சாப்பிட முடியாமையே இருந்திருக்கும். ஆமா மகாராஜா. பண்டிதர் ராமகிருஷ்ணா, அவருக்கு நன்றி சொல்லிட்டு இருக்கேன். வணக்கம் மந்திரி. இது என்ன ஆச்சரியமா இருக்கு, நம்ம ராமகிருஷ்ணர் சரியான நேரத்துக்கு வந்திருக்காரு. என்ன ஆச்சு பண்டிதர் ராமகிருஷ்ணரே? உங்க அம்மாவும் சாரதாவும் நேத்து ராத்திரியே உங்களை துரத்திட்டாங்க போல இருக்கு. கொஞ்ச நேரம் அமைதியா இருப்பட்டும். மகாராஜா கிருஷ்ணதேவராயர் வாழ்க! 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 மந்திரியாரே, மகாராஜா, இன்னைக்கான வழக்க ஆரம்பிங்க. சரி மகாராஜா. மகாராஜா, மிதிலா ராஜ்யத்தோட ராஜதூதர் ஆதித்ய பிரகாஷ் உங்களை சந்திக்கிறதுக்காக இங்க வந்திருக்காரு. அவரை உள்ள வர சொல்லுங்க. கட்டளைப்படியே மகாராஜா. தங்க பாத்திரம் தனி. அதுவும் ஒண்ணு இல்ல, ரெண்டு. ஒண்ணு உனக்கு, ஒண்ணு எனக்கு.
வணக்கம் மகாராஜா. வணக்கம் மகாராஜா, விஜயநகர ராஜ்யத்தின் புகழ் பாரதம் முழுக்க பரவி கிடக்குது. இங்க இருந்து யாரும் வெறுங்கையோட திரும்பி போக மாட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். யார் அரசவைக்கு வந்தாலும் தண்டனை இல்லைன்னா பரிசு வாங்கிட்டு தான் போவாங்கன்னு கேள்விப்பட்டேன். நீங்க நல்லா தான் பேசுறீங்க ராஜ தூதர் ஆதித்ய பிரகாஷ் அவர்களே. ஆனா உண்மை என்னன்னா, யார் எங்களோட அரசவைக்கு வந்தாலும் ஒண்ணு அவங்களோட வீரத்தால, இல்லனா அவங்க செய்யற தவறுகளுக்கான தண்டனை, இல்லனா பரிசை வாங்கிட்டு போவாங்க. சரியா சொன்னீங்க. சந்தேகமே இல்ல மகாராஜா. மகாராஜா, எங்களோட அரசர் மிதுலா நரேஷ் மகாராஜா விஸ்வபானு உங்க ராஜ்யத்து மேல நிறையவே அன்போட இருக்காரு. உங்க ராஜ்யத்து மக்கள் நிம்மதியான வாழ்க்கைய வாழ்றாங்கன்னு, உண்மையானவங்கன்னு கேள்விப்பட்டிருக்காரு மகாராஜா. அவர் எங்களை பத்தி சரியாதான் கேள்விப்பட்டிருக்காரு. விஜயநகர ராஜ்யம் ஒரு அமைதியான ராஜ்யம். ஆனா தேவைப்பட்டா இது ருத்ர ரூபத்தையும் எடுக்க தயாரா இருக்கும். சரியா சொன்னீங்க, சரியா சொன்னீங்க. தெரியும் மகாராஜா, எங்களோட அரசர் விஸ்வபானு அவர்கள் இந்த தங்க பாத்திரங்களை உங்களுக்காக அனுப்பியிருக்காரு. அவர் என்ன ஆசைப்படுறாருன்னா, அவரோட தரப்புல இருந்து தங்கத்தால் செய்யப்பட்ட இந்த பாத்திரங்களை உங்க ராஜ்யத்துல இருக்கிற ரொம்பவே விசுவாசமான நபர் ஒருவருக்கு இத பரிசா கொடுக்க நினைக்கிறாரு. அந்த நபர் எந்த நிலைமையில இருந்தாலும் பரவாயில்லை, அவர் எப்போதும் உண்மையை மட்டும் பேசுறவராய் இருக்கணும். வேண்டாம் குருஜி, ரொம்ப சந்தோஷப்படாதீங்க. தங்க பாத்திரம்லாம் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்காது. ராஜதூதர் அவர்களே, உங்க பிரச்சனைய நான் தீர்த்து வைக்கிறேன். ஆனா அதுக்கு முன்னாடி என்ன பத்தி நான் எல்லார் முன்னாடியும் சொல்லி ஆகணும். இந்த கிழவன் இப்ப தற்பெருமை பேச போறானா? இவனை பத்தி தான் எல்லாருக்கும் தெரியுமே. யாரும் நம்பவும் மாட்டாங்க. இவனை யார் நம்புவாங்க? நான் தான் இந்த ராஜ்யத்தோட ராஜகுரு தத்தாச்சாரியா. எங்க மகாராஜாவும் என்னுடைய சீடர் தான். இப்ப நான் சொல்ல வந்த விஷயத்தோட சேர்த்து இன்னொன்னையும் சொல்லியே ஆகணும். அதாவது இந்த விஜயநகரத்தோட உண்மையான நபர் எனக்கு புரியவே இல்லை. இப்ப புரிஞ்சிடுச்சு. கண்டிப்பா மகாராஜா, நான் சொல்லியே ஆகணும். இந்த விஜயநகரத்தோட உண்மையான நபர்னா அது வேற யாரு? நானேதான். அதாவது நான் நேரடியா அந்த ஈஸ்வரன்கிட்டயே பேசுவேன். பொய் பொய் அப்படிங்கிற வார்த்தை என் சூழலுக்குள்ளேயே இருக்காது. எந்த சூழ்நிலையிலையும் என் மனம் கலங்கவே கலங்காது. ஏன்னா நான் எப்பவும் உண்மையானவன். இந்த விஷயங்களை எல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு நான் உங்களுக்கு ஒரு கட்டளை இடுறேன், இல்ல வேண்டுகோள் விடுக்கிறேன். இப்போ நீங்க நேரத்தை எல்லாம் வீணாக்காம இந்த தங்கத்தால் ஆன பதார்த்தத்தை, இல்ல பாத்திரத்தை பரிசா எனக்கே கொடுத்துடலாம். கொடுங்க, எங்ககிட்டயே கொடுங்க. இங்க இருக்கிற எல்லாருக்குமே நல்லாவே தெரியும், நான் எப்பயுமே உண்மையை மட்டும்தான் பேசுவேன்னு. நானும் உண்மையானவன் தான் மகாராஜா. நானும் உண்மையை மட்டும்தான் பேசுவேன். அமைதி. எல்லாரும் அமைதியா இருங்க. எல்லாரும் அவங்கள பத்தி பேசிக்கிறாங்க, என்ன பத்தி யாரும் பேச மாட்டாங்க. நான் எப்பவும் உண்மையை மட்டும்தான் பேசுவேன். என் வாக்க காப்பாத்த எத்தனை தடவை நான் என் உயிரை பணைய வச்சிருக்கேன். யாருமே என் பேரை சொல்ல மாட்டாங்க. மகாராஜா என்ன அம்மா மாதிரி நடந்துக்கிறாரு. பண்டிதர் ராமகிருஷ்ணா, சொல்லுங்க மகாராஜா. இந்த விஷயத்துல நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க? உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த அரசவையில எல்லார விட உண்மையான நபர் யாருன்னு நினைக்கிறீங்க? என்ன மன்னிச்சிடுங்க மகாராஜா, தயவு செஞ்சு என்ன இந்த விவாதத்துக்குள்ள இழுக்காதீங்க.
பண்டித ராமகிருஷ்ணா, இது என்னோட கட்டளை. எனக்கு பதில் சொல்லுங்க. இங்க எல்லாரை விட உண்மையான நபர் யாரு? மகாராஜா, எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த சபையில மட்டும் கிடையாது, இந்த முழு விஜயநகரத்துல மட்டும் கிடையாது, இந்த முழு உலகத்திலையும் தேடினாலும் ஒருத்தரும் எப்பவும் உண்மையை மட்டும் பேசுறவங்க இருக்க மாட்டாங்க. பண்டித ராமகிருஷ்ணரே, இப்ப நீங்க சொல்றத பார்த்தா மறைமுகமா என்ன சொல்ற மாதிரி இருக்கு. விடுங்க, என்ன விடுங்க. இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நம்ம மகாராஜாவோ போய் பேசுறவர்னா? இல்ல குருவே, நான் சொல்ல வந்ததுக்கான அர்த்தம் அது கிடையாது. அப்படின்னா நீங்க சொல்ல வந்ததுக்கான அர்த்தம் என்னன்னு சொல்லுங்க. மகாராஜா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த உலகத்துல ஒரு மனுஷன் தெரிஞ்சும் தெரியாம பொய் சொல்லாம இருக்கானா, அந்த மாதிரி ஒரு நபரை தேடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். எப்படி இருக்குன்னு ருசி பார்த்து சொல்லுங்க. அற்புதம். பண்டித ராமகிருஷ்ணா மகாராஜா, அப்படின்னா என்னோட ராஜசபையிலையும் முழுசா உண்மையை சொல்றவங்க யாருமே இல்லைன்னு சொல்ல வரீங்களா? நான் இருக்கும் போதும் ஏன் முன்னாடியும் உண்மை பேசுறது இல்லையா? மகாராஜா, எனக்கு என்னவோ பண்டிதர் அவர்கள் உண்மையை தான் சொல்றாருன்னு தோணுது. ஏன்னா இந்த உலகத்துல உண்மை மட்டும் பேசுற ஒரு நபரை தேடுறது ரொம்ப அசாத்தியம். அதனால மகாராஜா, எங்களோட ராஜா விஸ்வபானு தரப்புல இருந்து இந்த தங்கத்தால் செய்யப்பட்ட பாத்திரங்களை விஜயநகரத்துல இருக்கிற ரொம்ப உண்மையான ஒரு நபருக்கு நீங்க தான் பரிசா கொடுத்தாகணும். பண்டித ராமகிருஷ்ணா மகாராஜா, நான் உங்களுக்கு கட்டளையிடுறேன். அடுத்த 3 நாளைக்குள்ள விஜயநகரத்துல ரொம்பவும் உண்மையான ஒரு நபரை நீங்க தேடி கண்டுபிடிச்சே ஆகணும். அது மட்டும் இல்லாம இந்த ராஜசபையில யாருமே என் முன்னாடி உண்மை பேசுறதே இல்லைங்கிறத நீங்க நிரூபிச்சே ஆகணும். பண்டிதர் ராமகிருஷ்ணா, நீங்க இத கண்டிப்பா நிரூபிச்சே ஆகணும். பண்டிதர் ராமகிருஷ்ணா. இப்ப பண்டிதர் ராமகிருஷ்ணன் பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டான். மந்திரியாரே மகாராஜா, அடுத்த 3 நாட்களுக்கு இந்த ராஜ தூதர் நம்மளோட சிறப்பு விருந்தினராக இருக்க போறாரு. இவர் தங்குறதுக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணுங்க. கட்டளைப்படியே மகாராஜா. உங்களுக்கு 3 நாட்கள் தான் அவகாசம். ரொம்ப நன்றி மகாராஜா. மகாராஜா கிருஷ்ணதேவராயர் வாழ்க! மகாராஜா கிருஷ்ணதேவராயர் வாழ்க! மகாராஜா கிருஷ்ணதேவராயர் வாழ்க! மகாராஜா கிருஷ்ணதேவராயர் வாழ்க! பண்டிதர் ராமகிருஷ்ணரே, இந்த தடவை உங்க உண்மையே உங்களை மூழ்கடிச்சிருச்சு போல இருக்கு. இந்த விஜயநகரத்துல உண்மை மட்டுமே பேசுற நபரை எங்க இருந்து கொண்டு வருவீங்க? தெரியல குருவே. அது மட்டும் இல்ல, இதே விஷயத்தை அரசவையிலையும் நிரூபிச்சு ஆகணும். 3 நாள், இன்னும் 3 நாளைக்குத்தான் உங்களை இந்த அரசவையில வச்சு பார்க்க போறேன்னு நினைக்கிறேன். அது மட்டுமில்ல, இன்னைக்கு மகாராஜாவோட கோபத்தை பார்க்கும்போது உங்களுக்கு கடுமையான தண்டனையும் காத்திருக்குன்னு தெரியுது. உன்னோட ஆட்டம் இன்னையோட சமாதியாக போகுது பண்டித ராமகிருஷ்ணா.
மன்னிச்சிடு பட்டு, தப்பு பண்ணிட்டேன். இது விஜயநகரத்துல உன்னுடைய கடைசி தப்பு. இன்னைக்கு ஊதியம் வாங்குறதுக்கான நாள். அமைதியே உன்னோட ஊதியத்தை வாங்கிக்கோ. அப்புறம் விஜயநகரத்துல இருந்து கிளம்புறதுக்கான வேலையை பாரு. நண்பரே, இன்னும் எவ்வளவு நேரம் காத்திருக்கணும்? இன்னைக்கு ஊதியத்துக்கான நாள். இன்னும் கணக்காளரை காணுமே. கணக்காளர் அலுவலகத்துல இல்லையா? காலையில இருந்தே இல்ல. அட, எங்க போறீங்க பண்டித ராமகிருஷ்ணரே? ஊதியம் வாங்கிக்காம போறீங்க? மகாராஜா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காருன்னு தெரியல. எப்ப பார்த்தாலும் புதுசா சவால் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அதுக்கு மேல அலுவலகத்துல அந்த கணக்காளரும் இல்ல. முல்லா நஸ்ருதீன் ஐயா, புத்திதாசியே எங்கேயும் காணும். அப்ப இது முல்லா நஸ்ருதீன் ஐயாவா இருக்க முடியாது. அப்படின்னு இது யாரு? இது என்னோட தோப்பு. எல்லாத்த விட அழகானது. எந்த பக்கம் திரும்பினாலும் பசுமை. என்னுடைய பேரிச்சம்பழம் எவ்வளவு இனிப்பா இருக்கும் தெரியுமா? எல்லாத்த விட இனிப்பா இருக்கும். வாங்க வாங்க பண்டிதர் ராமகிருஷ்ணரே, விஜயநகரத்துக்கு பேரிச்சம்பழத்தோட தோப்பு வந்திருக்கு. பேரிச்சம்பழ தோப்புக்கு உங்களை வரவேற்கிறேன். எந்த தோப்போட பேரிச்சம்பழம்? எங்க பேரிச்சம்பழத்தோட தோப்பு? நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அங்க அலுவலகத்துல சபையாளர்கள் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க. சரி, நான் அலுவலகத்துக்கு போறேன். எப்ப போனாலும் அலுவலகம் அங்க தானே இருக்க போகுது. நீங்க ஏய் தம்பி, சரியா வேலை செய்ய. பேரிச்சம்பழம் ரொம்ப மென்மையா இருக்கும். அத அன்போட எடுத்து மெதுவா கூடைக்குள்ள போடுங்க. சரி வேலையை பாருங்க. கூட இல்லையா? இந்த பேரிச்சம்பழங்கள் எல்லாம் வித்து நான் நிறைய காசை சம்பாதிக்க போறேன். அதுக்கப்புறம் அந்த காசை வச்சு இன்னொரு பேரிச்சம்பழ தொப்பை வாங்க போறேன். அதுக்கப்புறம் அங்க நிறைய பணியாட்கள் வேலை செய்வாங்க. அங்க என்ன பண்ற? நான் என்ன தூங்கிட்டு இருக்கேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நான் கண்ணை மூடிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறியா? இல்ல, என்னோட பார்வை ஓ மேலதான் இருக்கு. சரி, உன்னை மன்னிச்சிட்டேன். நீ போய் உன் வேலையை பாரு. கூடையோ கூட, எல்லா கூடைகளையும் பேரிச்சம்பழம் நிறைஞ்சிருக்கு. அதை வித்து நான் காசு சம்பாதிப்பேன். அதுக்கப்புறம் அந்த காசை நான் வச்சு கான்சா பக்கத்துல ஒரு அழகான வீட்டை கட்டுவேன். அதுவும் பளிங்கு கற்களால. எல்லாரும் பொறாமப்படுவாங்க. இவன் யாரு புதுசா வந்திருக்கிறது? எல்லாரும் போய் வேலைய பாருங்க. எப்படி பாப்பான் பட்டு? பாரு, அவன் கண்ணு மூடி இருக்கு. நான் அந்த அழகான வீட்டை கட்டினதுக்கு அப்புறம் ஒரு அழகான பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க போறேன். பாக்ஷா சலாமத் என்னோட கல்யாணத்துக்கு வந்து என்ன வாழ்த்துவாரு. இவர் யாருன்னே தெரியலையே. இந்த சில்லியோட கல்யாணத்துக்கு பாக்ஷா சலாமத் வராரு. ஷேக் சில்லி? அந்த சில்லிங்கிறவரு டெல்லியோட சிறந்த தத்துவ மேத. அவரு நாள் முழுக்க பகல் கனவு கண்டுட்டு இருப்பாரு. அவர் அப்ப கண்ட கனவு எல்லாத்தையும் கத்தி கத்தி எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருப்பாரு. ஈஸ்வரா, இவர் அதே ஷேக் சில்லியே என்ன? பேரிச்சம்பழத்தோட தோப்புல தீ பிடிச்சுக்கிச்சு. ஓடுங்க ஓடுங்க, பொங்க பொங்க போய் தண்ணி கொண்டு வாங்க. பண்டித ராமகிருஷ்ணரே, அந்த தோப்பு எங்க? நான் தண்ணிய வேணா கொண்டு வரேன். ஆனா நீங்க அதை எங்க ஊத்துவீங்க? அடே, இங்க ஊத்துவோம், அங்க ஊத்துவோம், அங்க ஊத்துவோம், அங்க ஊத்துவோம். எல்லாத்துக்கும் முன்னாடி இந்த ஐயாவோட தலை மேல ஊத்துவோம். பண்டித ராமகிருஷ்ணா, என்னோட அழகான குவாப உடைக்கிறதுக்கு நீங்க யாருன்னு சொல்லுங்க. ஏன் என்ன எழுப்புனீங்க? இல்ல, நான் எழுப்பி நல்ல வேலை தான் பண்ணேன். ஆனா உங்களோட நான் என்ன உடைச்சேன்? குவாப்.
என்ன கனவு. இங்க பாருங்க, கனவு காண்றது ரொம்ப நல்ல விஷயம். ஆனா அதை விட நல்ல விஷயம் அதை நிறைவேற்றி காட்டுறது. ஒருவேளை நீங்க வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்காக நீங்க கடினமா உழைக்க வேண்டியதா இருக்கும். உழைக்கிறதா? உழைக்கணும், கஷ்டப்பட்டு உழைக்கணும், அப்புறம் செல்வத்தை சம்பாதிக்கணும், அப்புறம் அந்த செல்வத்தை சேர்த்து வைக்கணும், அதுக்கப்புறம் இன்னும் கஷ்டப்படணும், அப்புறம் அது மூலமா செல்வம் கிடைக்கும், அப்புறம் அதை சேர்த்து வச்சு. என்னது நீயா? நான் ஒரு மனுஷன், தேனி கிடையாது. எல்லா செல்வங்களையும் ஒரு பூல இருந்து தேன் மாதிரி எடுத்துட்டு போய் இன்னொரு பக்கம் சேர்த்து வைக்கிறதுக்கு. செல்வங்களை சேர்த்து வச்சதுக்கு அப்புறம் ஒரு கரடி வந்து எல்லாத்தையும் திருடிக்கிட்டு போயிடும். பண்டிதர் ராமகிருஷ்ணரே, இவரோட வார்த்தைகள்ல உண்மை இருக்கு. உண்மைலாம் எதுவும் இல்ல. எங்க இருந்தும் கரடி வரப்போறது கிடையாது. நீங்க நிம்மதியா இருங்க. நான் நிம்மதியா தானே இருந்தேன். நிம்மதியா பேரிச்சம்பழ தோப்பை பத்தி கனவு கண்டுகிட்டு இருந்தேன். பேரிச்சம்பழமா? பேரிச்சம்பழம், சிகப்பு நிற பேரிச்சம்பழம். நீங்க ஏன் என்னோட பேரிச்சம்பழ தோப்புல நெருப்ப வச்சீங்கன்னு சொல்லுங்க. ஆக்ராவுல என்னோட பேரிச்சம்பழத்துக்கு எவ்வளவு விலை கொடுப்பாங்கன்னு தெரியுமா? அந்த சில்லி தான் பிரச்சனைக்கெல்லாம் முழு ரூபம். எப்பவும் அவரு பகல் கனவு கண்டுகிட்டே இருப்பாரு. அது மட்டும் இல்லாம யார் யார் இவரு கிட்ட போறாங்களோ அவங்களும் இவர் மாதிரியே பகல் கனவு காண ஆரம்பிச்சிருவாங்க. டில்லி, அதுக்கு பக்கத்துல இருக்கிற நகரம் அது என்னது, ஆக்ரா, ஃபதேபூர் சிக்ரி, இவங்க எல்லாம் சில்லியை பார்த்தாலே நடுங்குவாங்க. எதுக்காக உன் நேரத்தை வீணாக்குற? நீ 3 நாளைக்குள்ள விஜயநகரத்துல ரொம்ப உண்மையான ஒரு நபரை தேடுற வேலை இருக்கு. மறந்துட்டியா? பட்டு, இவர்தான் அந்த ஷேக் சில்லி. இவர் விஜயநகரத்துக்கு வந்தது ஏதோ ஒரு பிரச்சனைய உருவாக்குறதுக்காக தான். ராமா, இப்போதைக்கு உன்கிட்ட இருக்கிற பிரச்சனையை மட்டும் யோசிச்சா போதும். அந்த ஷேக் சில்லியை கனவு காண விடு. நீ சரியாதான் சொல்ற. மன்னிச்சிடுங்க. நீங்க கனவு காணுங்க, நாள் முழுக்க கனவு காணுங்க. விஜயநகரத்துல கனவு காண்றதுக்கெல்லாம் தண்டனை கொடுக்க மாட்டாங்க. கணக்காளர் அவர்களே, நீங்க சீக்கிரமா அலுவலகத்துக்கு போங்க. என்னோட எரிஞ்சு போன தோப்புல என்ன கிடைச்சிருக்கு பாருங்க. பொக்கிஷம் கிடைச்சிருக்கு. தங்க நாணயங்கள், இத்தனை வைரங்களா, ரத்தினங்கள், மாணிக்கங்கள். இப்ப நான் 1 இல்ல 2 இல்ல 4 கல்யாணங்கள் பண்ணிக்குவேன். நாணயங்கள். எவ்வளவு நிம்மதியான மனுஷன். கனவுல இருந்தே இவனுக்கு அவ்வளவு சந்தோஷம் கிடைக்கும் போது இவனுக்கு கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்ல. சரியா சொன்ன. ரிஷிகளும் முனிவர்களும் இதத்தான் சொல்றாங்க. இந்த உலகமே ஒரு கனவுதானா? இந்த உலகமே ஒரு கனவா இருக்கும்போது இந்த உலகத்துல கனவு காண்றதுதான் சிறந்த வழி. மிக சிறப்பு, மிக சிறப்பு. சரி, இந்த நாணயங்கள்லாம் எடுத்து மூட்டை கட்டிக்கிட்டு கிளம்புவோம். வாங்க கிளம்புவோம். சாரதா, சாரதா எங்க? அம்மா, நான் ஏமா முக்காடு போடணும்? சாரதா எங்கன்னு சொல்லுங்க. சாரதா போயிட்டாளா? எங்க போயிட்டா? குதிரை ஓட்டிக்கிட்டு போயிட்டாளா? குதிரை மேல உட்கார்ந்து போயிட்டாளா? அட, பிசாசு மேல உட்கார்ந்து போயிட்டாளா? மாடு 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 மேல உட்கார்ந்து போயிட்டாளா? மாட்டு வண்டி இல்லையா? ஆனா எங்கம்மா போனா? அம்மா, 2 அம்மா. அம்மா 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 மா கோமாதா, கோமாதாக்கு புல்லு கொடுக்க போயிருக்காளா? என்ன நீங்க
சரி நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம், நானே கேக்குறேன். பால் வாங்க போயிருக்காளா? காய்கறி வாங்க போயிருக்காளா? பாஸ்கருக்கு ஏதாவது வாங்க போயிருக்காளா? குண்டப்பாவை குருகுலத்துல இருந்து கூட்டிட்டு வர போயிருக்காளா? அட எங்க போயிருக்கா? அம்மா நீங்க சொல்லிட்டாவது போங்களேம்மா. மகாராஜா, நான் கேள்விப்பட்டேன் நீங்க பண்டித ராமகிருஷ்ணர் கிட்ட விஜயநகரத்தோட உண்மையான நபரை தேடுற வேலையை ஒப்படைச்சிருக்கீங்களாமே. கேள்விப்பட்டது சரிதான். அப்படின்னா மகாராஜா நான் தான் இருக்கேன்ல. விஜயநகரத்திலே ரொம்ப உண்மையான நபர் நான் தான். கண்ணுல விளக்கெண்ணெய் ஊத்திட்டு தேடினாலும் என்ன மாதிரி உண்மையான நபர் கிடைக்க மாட்டாங்க. அது உண்மைதான். அப்போ மகாராஜா, அந்த ராஜதூதர் 2 தங்க பாத்திரங்களை கொண்டு வந்திருக்காருல்ல, அது எனக்கு தானே கிடைச்சாகணும். நிச்சயமா அந்த தங்க பாத்திரத்தை நான் உங்களுக்கு கொடுக்கறேன். ஆனா அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கறேன். அதுக்கு நீங்க பதில் சொல்லி ஆகணும். உண்மைய மட்டும்தான் சொல்லி ஆகணும். கேளுங்க மகாராஜா, நான் உங்களோட கேள்விக்கு உண்மையான பதில சொல்ல தயாரா இருக்கேன். கேளுங்க. அற்புதம். உங்களுக்கான கேள்வி என்னன்னா, நீங்க எனக்காக விசேஷமா ஒவ்வொரு தடவையும் சமைச்சு கொண்டு வரும்போது நீங்களும் அந்த உணவை ருசிச்சு பாக்குறீங்களா இல்லையா? ஆமா மகாராணி திருமலம்பா, இந்த கேள்விக்கான பதில நீங்க சொல்லிதான் ஆகணும். சொல்லுங்க. அது சின்ன மகாராணி பதில் சொல்லுங்க. பருப்பு. பருப்பா? மகாராஜா, பருப்பு உப்புமா நான் அடுப்புல வச்சிட்டு வந்திருக்கேன். இன்னும் தீஞ்சு போயிருக்கோம். நான் அப்புறமா வரேன் மகாராஜா. நான் சின்ன மகாராணி கேள்விக்கான பதில சொல்லிட்டு போங்க. இதுக்கான பதில் எனக்கு கிடைச்சிருச்சு. ரொம்ப களைப்பா இருக்கு. கொஞ்ச நேரம் உட்காந்து ஓய்வு எடுத்துட்டு போவோம். யா அல்லாஹ். இந்த வீடு பார்க்க எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா? என்ன பண்றாரு? எவ்வளவு வெண்மையா இருக்கு. எல்லாமே பளிங்கு கற்கள். அட கழுதையோட தோலு. உட்கார்றதுக்கு எவ்வளவு சுகமா இருக்கு. இந்த அழகான வீட்டோட வேலைக்காரி எவ்வளவு அழகான உடைய அணிஞ்சிருக்கா. உடையா? அதுவும் நீல வண்ணத்துல. ரொம்ப அழகா இருக்கா. சுப்ஹானல்லாஹ். இங்க பாரு, நாம இங்கிருந்து கிளம்பி ஆகணும். நாம நம்மளோட எல்லா வேலைகளையும் விட்டுட்டு இங்க நின்னுகிட்டு இருக்கோம்னு கோத்வால் அவர்களுக்கு தெரிஞ்சா அவரு ரொம்பவே கோவப்படுவாரு. அட பந்துராவ், நம்ம போக வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இங்க இருந்தே கண்ணை மூடிக்கிட்டு வேலை செய்யற மாதிரி கனவு காணுவோம். இந்த சாரதா எங்க போனானே தெரியலையே. அம்மா கிட்ட கேட்டா தடியாலேயே அடிப்பாங்க. குண்டப்பா, என்னோட நண்பன் குண்டப்பா வந்துட்டான். என்னோட நண்பன் குண்டப்பா வந்துட்டான். உன்னை பார்த்ததுல எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமா? விஷயம் என்னன்னு சொல்லலாமா? என்ன பார்த்தால நீ இவ்வளவு சந்தோஷப்படுற ஆள் இல்லையே. பைத்தியம், எப்பவும் நான் உன்னை பார்த்தா இவ்வளவு சந்தோஷப்படுவேன். நீதான் எப்பவும் கவனிச்சிருக்க மாட்டேன். குண்டப்பா, சாரதா எங்க போயிருக்கான்னு அம்மா கிட்ட கேள. நான் ஏன் கேட்கணும்? நீ கேளு. குண்டப்பா, சாரதா எங்க போயிருக்கான்னு கேளுடா. லமா நீ கேளு. உன் நண்பனுக்கு உதவி செய்ய மாட்டியா? சாரதா எங்க போயிருக்கான்னு கேளு. லமா நீ கேளு. நீ கேக்குறியா இல்ல ஒன்னு விடவா? சாரதா எங்க போயிருக்கான்னு எனக்கு தெரியும். எங்க போயிருக்கா? ஊருக்கு அவங்க மாமாவை பார்க்க போயிருக்கா. சாரதா என்கிட்ட சொல்லாமலே ஊருக்கு போயிட்டாளா? என்கிட்ட அவ கேட்டதுதான் போனா. இவனை கேட்டுட்டு போனாளா? ஐயோ, அம்மா என்ன சொல்றாங்கன்னா அம்மா கிட்ட கேட்டதுதான் போனாலாம். ஓ, நல்லது.
லாமா, நகரத்துக்கு ஒரு வித்தியாசமான ஆள் வந்திருக்கான். அவனோட பேரு ஷேக் சில்லி. அவன் பேரு இப்படி வித்தியாசமா இருக்கும், அவன் ஆளும் அப்படிதான் இருப்பான். போதும் 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 குண்டப்பா, நீ குருகுலத்துல இருந்து வந்திருக்க, சோர்ந்து போயிருப்ப. கை கால் கழுவிட்டு வந்து சாப்பிடு போ. லட்டு கேக்குறாங்க, சமையல் அறையில இருந்து கொண்டு வந்து கொடு. அம்மா என்ன சொல்றாங்கன்னா, நான் உனக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். இல்ல இல்லம்மா, அதுக்கெல்லாம் எந்த தேவையும் இல்ல, நானே போய் எடுத்துக்கிறேன். நீங்க உங்க வேலையை பாருங்க. என்ன என்னோட மூளையே வேலை செய்ய மாட்டேங்குது. இப்ப அப்படி என்ன அவசியம்னு சாரதா என்கிட்ட சொல்லாமலேயே போயிட்டா. லட்டு எனக்கு தான், லட்டு எனக்கு வேணும், எனக்கு வேணும். நெய்ல செஞ்ச லட்டு, என்னோட லட்டு. லட்டு எனக்கு லட்டு வேணும், நான் லட்டு சாப்பிடணும். லட்டு கொடுங்க, லட்டு. என்னாச்சுமா? என்னது? காலங்காத்தால என்னமா சொல்லிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு லட்டு வேணுமா? அம்மா என்ன கேக்குறாங்கன்னா, உனக்கு லட்டு வேணுமா கேக்குறாங்க. அப்படின்னா போய் சந்தையில இருந்து நெய் வாங்கிட்டு வா. நானே வாங்கிட்டு வரணுமா? அப்ப சரி, நான் போய் நெய் வாங்கிட்டு வந்துடுறேன். வணக்கம் பண்டிதர் ராமகிருஷ்ணரே. வணக்கம் கோத்துவால் ஐயா, என்னாச்சு? ஏன் உங்க நிலைமை இப்படி இருக்கு? இங்க பாருங்க பண்டிதரே, என்ன எதுவுமே நீங்க கேட்காதீங்க. சரி, நான் எதுவும் கேட்க மாட்டேன். இல்ல, நான் ஏதோ கோபத்துல தெரியாம சொல்லிட்டேன். பண்டிதர் ராமகிருஷ்ணா அவர்களே, நான் நேத்து ராத்திரி முழுக்க தூங்கவே இல்ல. அரண்மனைக்கு வெளியில யாரு காவல் காக்கணுமோ அவங்க 2 பேரையுமே நேத்து காணோம். அவங்களுக்கு பதிலா நான் காவல் காக்க வேண்டியதாயிடுச்சு. என் நிலைமை எப்படி ஆயிடுச்சு பாருங்க. ஓஹோ, அட, அவங்கள நான் சும்மாவே விட மாட்டேன். அவங்க என்கிட்ட அனுமதி வாங்காம எங்கேயோ போயிட்டாங்க. அவங்களுக்கு நான் கண்டிப்பா தண்டனை கொடுத்தே தீருவேன். கொஞ்சம் பொறுமையா இருங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க கோத்துவால் ஐயா. இல்ல இல்ல இல்ல, நான் அமைதியாக மாட்டேன். அவங்களுக்கு தண்டனை கொடுக்கிற வரைக்கும் நான் அமைதியா இருக்கவே முடியாது. நான் போறேன். இந்த ஆக்ராவுக்கு என்னதான் ஆச்சு? அப்புறம் இங்க வாழ்ற மக்களுக்கும் என்னதான் ஆச்சு? எல்லாரும் திடீர்னு வித்தியாசமா தெரியுறாங்க. ஷேக் சில்லி அவர்களே, ரொம்ப நல்லது. ஒருத்தருக்காவது நான் யாருன்னு தெரிஞ்சிருக்கேன். ஓ, பண்டிதர் ராமகிருஷ்ணரா? ஆமா, நல்ல கவனமா பாருங்க. இது விஜயநகரம், விஜயநகரம். இது ஆக்ரா கிடையாது. விஜயநகரமா? ஆனா இந்த விஜயநகரத்துல நான் ஆக்ராவை தேடிக்கிட்டு இருந்தேன். என்னோட குழப்பத்தை தீர்த்து வச்சதுக்கு உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். எதுக்கு நன்றி எல்லாம் எதுக்கு? என் பேச்சை கேளுங்க, சீக்கிரமாவே விஜயநகரத்தை விட்டு கிளம்புங்க. அதுதான் உங்களுக்கும் விஜயநகரத்துக்கும் நல்லது. நான் ஆக்ரா போக வேண்டிய என்ன அவசியம் இருக்கு? இது விஜயநகரம்னா நான் விஜயநகரத்திலேயே இருக்கேன். நான் காத்து மாதிரி எங்க இருப்பேன்னு எனக்கே தெரியாது. இன்னைக்கு இங்க இருக்க, நாளைக்கு வேற இடத்துல. யாருக்கு தெரியும்? இதுக்குள்ள அல்லாவோட சிறப்பு நோக்கம் ஏதாவது இருக்கலாம். விஜயநகரத்துல உண்மையான ஆளை தேடுற வேலை இருக்கு. இப்ப இவரும் விஜயநகரத்தை விட்டு போக மாட்டேங்கிறாரு. ராமா, இப்ப என்ன பண்ண போற? ஐயா, 2 கிலோ நெய் கொடுங்க. இந்த உலகத்துல சொர்க்கம்னு ஒண்ணு இருக்குதுன்னா அது இந்த விஜயநகரத்துல தான் இருக்குது. இங்க பாருங்க, தங்கமும் வெள்ளியும் காய்க்கிற எவ்வளவு பெரிய பெரிய மரங்கள்லாம் இருக்கு. அங்க பாருங்க, எவ்வளவு பெரிய மரங்கள். ஆனா இங்க பாருங்க, பால் நதி ஓடிக்கிட்டு இருக்கு. இப்ப நான் என் சொம்பு எடுத்து பால் குடிக்க போறேன். சொம்புல எடுத்துட்டு பாலை குடிச்சிட்டேன். ஈஸ்வர, திரும்ப இவர் பகல் கனவு காண ஆரம்பிச்சிட்டாரு. இவர் கூட விஜயநகர மக்களும் சேர்ந்துட்டாங்களே. திரும்பவும் எடுங்க, பாலை குடிங்க. இன்னும் குடிங்க. பாலால்
சில்லி அவர்களே, பண்டித ராமகிருஷ்ணா, இன்னைக்கு திரும்பவும் என் கனவுல இடையூறு ஏற்படுத்திட்டீங்க. நான் ரொம்ப நல்லா பால் நதியில சவாரி பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒரு கையில படகு ஓட்டிக்கிட்டு இருந்தேன், இன்னொரு கையில பாலை குடிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நீங்க எல்லாத்தையும் வந்து கெடுத்துட்டீங்களே. நீங்க டெல்லியிலயும் ஆக்ராவிலையும் புகழ் பெற்றவர்னு எனக்கு தெரியும். அதுக்காகலாம் நீங்க என் கனவுக்குள்ள வந்து இடையூறு பண்ணக்கூடாது. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, சில்லி அவர்கள் செய்யற செயல்களால எங்களுக்கு அதிக சந்தோஷம் கிடைக்குது. அதை ஏன் தடுக்கிறீங்க? அவரை தடுக்காதீங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, சிரிப்புற்ற இந்த பொழுதுபோக்கு கொஞ்சம் நடக்க விடுங்களேன். என்ன நான் சொல்றது? அப்புறம் எப்படியோ பண்டிதர் ராமகிருஷ்ணரே, ஒருவேளை எல்லாருக்கும் கனவு காண்றதுலயே இவ்வளவு சந்தோஷம் கிடைக்கும் போது அதை அப்படியே தான் நடக்க விடுங்களேன். எதுக்காக தடுக்கிறீங்க? ஏன் ஒருத்தரோட கனவை கலைக்கிறீங்க? நீங்க சொல்றத நானும் ஒத்துக்கிறேன் நண்பா. கனவு வர்றதே கலையறதுக்காக தான். அந்த கனவை விட்டு வெளியில வந்தாதான் ஒருத்தரால கஷ்டப்பட்டு கனவை நிறைவேற்றிக்க முடியும். மன்னிச்சிருங்க ஷேக் சில்லி அவர்களே, ஆனா நீங்க விஜயநகர மக்களை வேலை செய்ய விடாம பண்றீங்க. இல்ல பண்டித ராமகிருஷ்ணரே, இவங்க எல்லாருக்கும் வாழ்க்கையை வாழ்றதுக்கான வழியை கத்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். வாழ்க்கையோட அர்த்தமே சந்தோஷம் தானே. இவங்களுக்கு நான் சந்தோஷமா இருக்கிறதுக்கான வழியை காட்டுறேன். இந்த மாதிரியா கனவு காமிச்சா? கனவு காண்றதுலதான் சந்தோஷம் இருக்குன்னா கனவு காண்றதுல என்ன தப்பு இருக்கு? ஆனா யதார்த்தத்துல என்ன இருக்கு பண்டித ராமகிருஷ்ணரே? வெயிலும் வேர்வையும் தான். சந்தோஷம் கனவுல மட்டும்தான் கண்டிப்பா கிடைக்கும். செலவு பண்ணாமலே சந்தோஷம் கிடைக்குதுன்னா நீங்க ஏன் எங்களுடைய கனவுகளை இடையூறு ஏற்படுத்துறீங்க? ஷேக் சில்லி அவர்களே, வாழ்க்கையில வேலை செய்யாம சந்தோஷமே கிடைக்காது. ஒரு சின்ன குருவி கூட கூட்ட கட்டணும்னா அது வேலை செஞ்சுதான் ஆகணும். பறந்து போய் கொஞ்சம் கொஞ்சமா சேமிச்சு வச்சு அதை ஒன்னாக்கி அதோட கூட்ட கட்டும். வேலை செய்யாம வாழ்க்கைக்கான அர்த்தமே கிடையாது. பாத்துருவோமா? என்ன பாத்துருவோமா? சவாலா? நான் சொல்றதுதான் சரியா இல்ல நீங்க சொல்றதுதான் சரியான்னு பாத்துருவோமா? வேலை செய்யாம கூட வாழ்க்கையில சந்தோஷமா இருக்க முடியும். விஜயநகரத்தோட மக்கள் வேலையை நம்புறாங்க. இதுல நிச்சயம் தோத்துருவீங்க. யாரு தோக்க போறாங்கன்னு அப்புறமா தானே தெரிய போகுது. நானா இல்ல நீங்களான்னு. சரி, உங்க ஆசைப்படியே பண்ணுவோம். நீங்க முயற்சி பண்ணிக்கோங்க. இல்ல 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 பண்டித ராமகிருஷ்ணரே, முயற்சியை நான் ஏன் பண்ணணும்? அந்த முயற்சியை நீங்க தான் பண்ணணும். நான் கண்ணை மூடிக்கிட்டே கனவு கண்டுகிட்டே உங்க முயற்சி எல்லாம் தோக்கடிச்சிருவேன். இந்த சந்தோஷத்தை நீங்களும் பகிர்ந்துக்கணும்னா யாரு வேணாலும் என் கூட வந்து சேர்ந்துக்கங்க. உங்களை மனமாற வரவேற்கிறேன். எந்த செலவும் பண்ணாம நமக்கு சந்தோஷம் கிடைக்குதுன்னா அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? சரியா சொன்னீங்க ஐயா. நாள் முழுக்க இவர் கூட உட்கார்ந்து இவரோட சந்தோஷத்தை நாமளும் சேர்ந்து அனுபவிப்போம். விஜயநகர மக்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. ஏதாச்சும் பண்ணலாமா? ஆனா இன்னொரு முக்கியமான விஷயம், விஜயநகரத்தோட ரொம்ப உண்மையான நபரை கூட தேடியாகணும். பண்டிதர் ராமகிருஷ்ணரே, இந்தாங்க உங்க நெய். நன்றி, வணக்கம். நான் சொன்னதுதான் சரின்னு நிச்சயமா உங்ககிட்ட நான் நிரூபிச்சு காட்டுவேன் பண்டித ராமகிருஷ்ணரே. அனுபவிங்க, சந்தோஷமா இருங்க. ஒருவேளை கிடைக்கலன்னா பறிச்சுக்கோங்க. அப்படியா? யாராவது பதில் சொல்லுங்க. இந்த விஜயநகரத்துல பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கு அப்புறம் யாரு அறிவாளி, அப்புறம் புத்திசாலி, ஞானின்னு சொல்லுங்க. ராஜகுரு தத்தாச்சாரியார் தான். அம்மா அம்மா அம்மா, உங்க வாழ்க்கையில எப்பவும் எந்த நிலைமையிலையும் பொய்யே சொல்லாத நபரை நீங்க பாத்திருக்கீங்களாமா? பச்சை மிளகாவா? ஹரியா? ஹரி நிலா சந்திரன்? சந்திரனா? ஹரிச்சந்திரனா? ஹரிச்சந்திரன், மகாராஜா ஹரிச்சந்திரன். அண்ணா, அவர் இப்போ சொர்க்கத்துல இருக்காரே. நீங்க கூட
சொர்க்கத்துக்கா? அவரை கூப்பிட்டுக்கா? விஜயநகர ராஜ்யத்துல எப்பவும் உண்மையா இருக்கிற நபரை காட்டணும்னு மகாராஜா கட்டளையிட்டு இருக்காரு. அவரை தேட தான் போறேன். எனக்கா? அடடா, சூரியன் இன்னைக்கு வடக்கு திசையில உதிச்சிருச்சா என்ன? ராஜகுரு தாத்தாச்சாரியாரே. யார் அது என்ன கூப்பிடுறது? இந்த ஆளு இவர் என்னதான் பண்றாரு? இவர் பண்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த ஆளு யாரையோ கட்டி போடுறான் போல இருக்க குருஜி. அடே முட்டாளே, அவன் அதைத்தான் செய்யறான்னு தெரியுது. ஆனா யார கட்டுறான்? ஆமா, இங்க என்ன இவ்வளவு பேரு? இங்க என்னதான் நடக்குது? ராஜகுரு தத்தாச்சாரியார் அவர்களே. நான் தான் ராஜகுரு தத்தாச்சாரியார். ஆதாப். அது சரி, அது சரி. முல்லா நசுருதீன் ஐயா ஊரை சேர்ந்தவர் போல இருக்கு. ஆதாப், ஆதாப், ஆதாப். ஆமா, எங்க முல்லா நசுருதீன் ஐயா எப்படி இருக்காரு? முல்லா நசுருதீன் யாரு? Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.